Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல டெய்லுங்கிற லினக்ஸ் கமாண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இந்த டெய்லுங்கிற கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து லினக்ஸில் ஃபைலை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து நிறைய கமாண்ட் இருக்குது. மோஸ்ட் பாப்புலர் வந்து பார்த்தோன்னா கேட் கமாண்ட் தான். பட் இந்த டெய்ல் கமாண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபில்டர் கமாண்டு. அதாவது வந்து எனக்கு வந்து கடைசி 10 லைன் மட்டும் வேணும், அதாவது பாட்டம் 10 லைன் மட்டும் வேணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த டெய்லுங்கிற கமாண்டை கொடுத்துக்கலாம். பொதுவாக லினக்ஸில் வந்து நீங்கள் எந்த கமாண்டை யூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய சின்டாக்ஸ் வந்து ஒன்று தான். கமாண்டு, ஆப்ஷனு, ஆர்குமெண்ட்டு. ஓகேங்களா? சில டைம் வந்து வெறும் கமாண்ட் மட்டும் கொடுப்போம், சில டைம் கமாண்டோட ஆர்குமெண்ட் கொடுப்போம், சில டைம் மூணுமே சேர்த்து கொடுப்போம். இந்த டெய்ல் கமாண்டை எந்த ஆப்ஷனும் இல்லாமல் கொடுக்கும்போது கடைசி 10 லைன் மட்டும்தான் இது காமிக்கும். இதுதான் வந்து டெய்ல் கமாண்ட். இந்த டெய்ல் கமாண்டு அப்படியே ஹெட் கமாண்டுக்கு ஆப்போசிட். ஹெட் கமாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபைலோட கண்டென்ட்டில் ஃபஸ்ட்டு 10 லைன், அதாவது டாப் 10 லைன் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். இது அப்படியே ரிவர்ஸ் பாட்டம் 10 லைன் மட்டும்தான் டிஸ்பிளே பண்ணும். மற்றபடி ரெண்டு கமாண்டுக்கான சின்டாக்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சின்டாக்ஸ் வந்து டெய்லு, ஆப்ஷன் என்னு, நம்மளுக்கு எவ்வளோ நம்பர் தேவையோ, அதாவது நம்பர் ஆஃப் லைன்ஸ் எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய இன்புட் ஃபைல். இதை வந்து இன்னும் ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லு வெறும் நம்பர் மட்டும் போட்டால் போதும், அதுக்கப்புறம் ஃபைல். இங்கே இந்த எண்ணுங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ், அதாவது எவ்வளோ லைன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு ஃபில்டர் கமாண்டு. எந்த ஆப்ஷனும் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா கடைசி 10 லைனை மட்டும் காமிக்கும். எனக்கு வந்து கடைசியில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான லைனை மட்டும் கொடு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக ஆப்ஷன் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 5வது லைனை மட்டும் எனக்கு கொடு, அதாவது வந்து கீழே இருந்து 5வது லைனை மட்டும் கொடு அப்படின்னா டெய்ல் ஆப்ஷன் 5. இதுவே ஹெட்டு -5 கொடுத்தீங்கன்னா மேலே இருந்து 5வது லைனை கொடு அப்படின்னு அர்த்தம். இதான் வந்து டெய்ல் கமாண்ட். இப்போ இந்த டெய்ல் கமாண்ட்லாம் நான் 6 எக்ஸாம்பிள் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இந்த கமாண்டோட யூசேஜ்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து இதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, டிஃபால்ட்டாக வந்து ஃபைலோடைய பாட்டம் 10 லைன்ஸை காமிக்கிறது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளோட காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நான் ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னுடைய city.txt. ஓகேங்களா? இதுலேயே வந்து பார்த்தா இப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வேணும் அப்படின்னா ஆப்ஷன் என்ன கொடுக்குறேன், கொடுத்தா மொத்தம் 13 லைன் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெய்ல் கமாண்டை யூஸ் பண்ணுறேன். டெய்லு எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 10 லைன் மட்டும்தான் இது காமிக்கும். அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இதுதான் கடைசி 10 லைன். ஸோ அது சிட்னி, பெர்த்து, பெர்லின், டோக்கியோலேருந்து 9 வரைக்கும் போகுது. ஓகேங்களா? ஒரு ஃபைலோடைய கடைசி 10 லைன் மட்டும் வேணும் அப்படின்னா அப்போ இந்த டெய்லுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்பிளே த ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் த ஃபைல் யூஸிங் ஆப்ஷன் என் ஆர் வித்தவுட் ஆப்ஷன் என். இப்போ எனக்கு கடைசி 10 லைன் மட்டும் நான் கேட்டேன். இப்போ வந்து எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, கடைசியில் 2 லைனை மட்டும் காமி அப்படின்னு வேணும் அப்படின்னா அப்போ ரொம்ப சிம்பிள். அதே கமாண்டில் ஆப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு ஃபில்டர் தேவைப்படும் போது ஆப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே ஆப்ஷன் என்னன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ், 2னா எத்தனை லைன், 2 லைன், அதாவது கடைசி 2 லைன் மட்டும் காமி அப்படின்னு அர்த்தம். அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த பூனே மும்பை மட்டும் வரும். இந்த ஆப்ஷனை இன்னும் ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு வந்து என்ன கூட நீங்கள் எடுத்துடலாம். வெறும் 2 மட்டும் கொடுத்தீங்கன்னா 2 வரும். அதுவே வந்து எனக்கு கடைசி 5 லைனை மட்டும் வேணும் அப்படின்னா அப்போ வந்து லாஸ்ட்டு 5 லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். அதாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு 5 லைன்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் லைன் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறது. அடுத்தது வந்து டிஸ்பிளேயிங் கண்டென்ட்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஃபைல். சரி, இந்த டெய்ல் கமாண்ட் மூலமாக நம்ம ஒரு ஃபைலை தான் நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம். மோர் தென் 1 ஃபைல் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம், எவ்வளோ ஃபைல் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அடுத்த ஃபைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் வேற ஒரு ஃபைலை இன்புட்டாக எடுக்கிறேன். எல்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய கமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு ஃபைல், ஓகே, இப்போ கேட்டு ஸ்பேஸு num1.txt இருக்குது. ஓகே, நம்பர் இருக்குது இதில். ஓகே, இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து டெய்லு ஸ்பேஸ் city.txt, அதுக்கப்புறம் இந்த num1.txt, அதுக்கப்புறம் இந்த rs.txt. இதில் எல்லா ஃபைலுடைய கடைசி 10 லைன், அதாவது சில ஃபைலில் 10 லைனே இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா கடைசியில் என்ன இருக்கோ அதை அப்படியே காமிச்சிடும். இப்போ city.txtல மொத்த கண்டென்ட் பார்த்தோன்னா 13 லைன் இருக்குது. ஸோ கடைசி 10 லைன் மட்டும் காமிக்குது. ஆனால் num1.txt வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இருக்கிறதே 5 லைன் தான். ஸோ அதனால் அந்த 5 அப்படியே லாஸ்ட்லேருந்து காமிக்குது. ஓகேங்களா?
அது மாதிரி ரெஸ்ட்டில் rs.txtல ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த இதுதான் கடைசி லைனாக கன்சிடர் பண்ணுறது அப்படியே காமிக்குது. இந்த மாதிரி வந்து ஒரே டைமில் மல்டிபிள் ஃபைலை நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே த கண்டென்ட் ஆஃப் ஃபைல் வித் ஃபைல் நேம். மல்டிபிள் ஃபைலாக டிஸ்பிளே பண்ணும்போது இந்த டேக் வந்து வருது, அது வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். ஆனால் ஒரு ஃபைலை நீங்கள் காமிக்கும் போது வராது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ city.txt நான் இப்படி கொடுக்குறேன், இதில் வந்து ஃபைலோட கண்டென்ட் வந்துடுச்சு, ஆனால் ஃபைலோட நேம் டேக்காக வரல. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் வி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ஃபைல் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங்லேயே வந்துடும், அதுக்கப்புறம் கண்டென்ட் வந்துடும். அந்த மாதிரி அதாவது உங்களுக்கு ஃபைலோட நேமோட சேர்ந்து வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோன்னா டிஸ்பிளே த ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் பைட்ஸ் ஆர் கேரக்டர். இப்போ நம்ம வந்து லைனை மட்டும் காமிச்சோம், இப்போ கடைசி 2 லைனு கடைசி 3 லைன் அப்படின்னு நம்ம காமிச்சோம். ஆனால் எனக்கு வந்து கடைசி 5 கேரக்டர் மட்டும் தான் வேணும், கடைசி 10 கேரக்டர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மும்பைங்கிறது வந்து 6 கேரக்டர், அது பக்கத்தில் ஒரு நியூ லைன் கேரக்டர் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு மும்பை மட்டும் வேணும், இல்லை இது மட்டும் அதாவது எம்பை மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் கவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லு ஆப்ஷன் சி வந்து கேரக்டர் மட்டும் அதாவது பைட் மட்டும் வேணும், கடைசியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கும் நல்லுலேருந்து, அதுக்கப்புறம் ஐஇ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ மும்பைங்கிறது 6 இருக்குது, ஸோ அதனால் 7 போட்டுங்க, 1 ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபைலை இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசி அந்த 6 கேரக்டர் வந்துடும். இதில் நீங்கள் இன்னும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து கடைசி 3 கேரக்டர் பாய் மட்டும்தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பைட் அல்லது கேரக்டர் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து லைனை டிஸ்பிளே பண்ணுறது தான் இது ஹெட் அண்ட் டெய்லும் ஃபேமஸ். அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி ஷெல் ஸ்கிரிப்ட் மூலமாக எக்ஸாம்பிள் கொடுக்குறது பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ லினக்ஸில் வந்து நீங்கள் கமாண்ட் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லா ஷெல் ஸ்கிரிப்ட்டுமே கமாண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்கே வந்து நான் என்னோடய ஆன்லைன் டெர்மினலில் ஒரு நியூ ஃபைல் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் டெமோ காமிக்கிறேன். ஸோ டெமோ டெய்ல் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைல் வந்து நீங்கள் எப்பயுமே .shல் தான் சேவ் பண்ணணும். இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் லினக்ஸ், ஓகேங்களா, அதாவது ரீசெண்டாக இருக்கிற லினக்ஸ். ஷெல் பேஷ்ங்கிறது ரீசெண்ட் வெர்ஷன் ஆஃப் ஷெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எக்கோங்கிற கமாண்டில் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறது எப்படி நம்ம சியில் பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி இப்போ ஏஐ டூல்னால அதுவே வந்து போகுது ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரன் டைம் இன்புட் வாங்குறதுக்கு ரீடுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணோம் பாருங்கள், அதுவும் வந்து போகுது. இங்கே நீங்கள் ஷார்ட்டாக F1 கூட வச்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஷெல் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வேரியபிள் நேம் வந்து பார்த்தோன்னா ரீட் கமாண்டில் டாலர் சிம்பிள் போட தேவையில்ல, ஓகேங்களா. அது மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டாலர் சிம்பிள் போட்டு தான் ஆகணும். அப்படி போடல அப்படின்னா எரர் காமிக்கும். அது மாதிரி ஒரு வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணும்போது டாலர் சிம்பிள் தேவையில்லை. இதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். சரி, இப்போ அடுத்து நான் உங்களுக்கு ஒரு ஃபைலை நான் ரன் டைம் இன்புட்டாக வாங்கிட்டேன். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வேலிடேஷன் கொடுக்காம போடலாம். பட் வேலிடேஷனோட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது ஏஐனால ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ இதில் ஆப்ஷனுங்கிறது எஃப்ங்கிறா என்னன்னா ஆப்ஷன் எஃப்ங்கிறது ஃபைலை இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா நம்ம கொடுக்குறது ஃபைல் தான். ஸோ இது வந்து ஃபைலாக இல்லையா, அதாவது இது வேலிடான ஃபைல் தானா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது தான் இந்த இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம். இந்த கண்டிஷன் ஆக்சுவல் தேவையில்லை. நான் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக காமிச்சேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலிடேஷனோட காமிக்கிறோம். ஸோ இப்போ வந்து எனக்கு கடைசி 10 லைன் மட்டும் தான் வேணும் அப்படின்னா பாருங்கள் அதே ஆப்ஷன் வருது, கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். இல்லைனா என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷனை எடுத்து அப்படியே விட்டிங்க அப்படின்னா போதும், கடைசி 10 லைன் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். இப்போ வந்து லாஸ்ட்டு 10 லைன்ஸ் ஆஃப் கிவன் ஃபைல் அப்படி கொடுத்துட்றேன். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஷெல் டெர்மினலில் போவோம். கிளியர் பண்ணுறேன். இந்த கமாண்டை எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பேஷ் ஷெல்லுன்னு சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு வந்து இன்டர்பிரட்டர் வந்து பேஷ் தான். ஷெல்லாக இருந்தால் எஸ்ஹெச் போட்டு ரன் பண்ணோம். இது வந்து பேஷ் ஷெல். ஸோ பேஷ் ஸ்பேஸு நம்மளோட ஃபைல் detail.shன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வேலிடான ஃபைலை கொடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து city.txtங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் 10 லைன்ஸ் ஆஃப் த ஃபைல் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இது நீங்கள் செக் பண்ணனாலும் ப்ரூஃபோட வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி 10 லைன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சிடிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு, ஓகேங்களா. இதுவே இந்த ஷெல் ஸ்கிரிப்டில் வேலிடேஷன் சொன்னேன். ஸோ வேலிடேஷன் எப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இஃப் கண்டிஷன் நம்ம கொடுக்குறது வந்து ஃபைல் தானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆப்ஷன் எஃப், டேரக்டியாக இருந்ததுன்னா ஆப்ஷன் வந்து டி, எக்ஸிஸ்ட் அப்படின்னா ஆப்ஷன் இ. ஸோ இது வந்து ஒரு ஃபைலை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம ஆப்ஷன் எஃப் கொடுக்கலாம். கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ணும்போது டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் விடணும்.
என்டர் தட்டணும். இஃப்க்கு வந்து தன்னுங்கிறது சின்டாக்ஸ் இது கொடுத்தாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா கண்டிப்பாக ஃபைல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபைல் எக்ஸிஸ்ட், அதாவது வேலிட் ஃபைல் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து எக்கோவில் வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் ஃபைல், அதாவது வந்து பாட்டம் 10 lines அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ வந்து நீங்கள் அந்த கமெண்ட்டை அப்படியே யூஸ் பண்ணது தான். டெய்ல் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து சிம்பிளாக $f1 கொடுத்தா போதும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாரி invalid ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ப்ளீஸ் சப்மிட் த ப்ளீஸ் கிவ் த வேலிட் ஃபைல் அப்படிங்கிறத நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து எஃப்ஐ க்ளோஸ் பண்ணணும். இது வந்து ஷெல்லோடைய சின்டாக்ஸ். இவ்வளோ தான் இந்த வேலிடேஷன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். பேஷன் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு இன்வாலிட் ஃபைல் கொடுக்குறேன். இந்த ஃபைல் இல்லை ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா சாரி இன்வாலிட் ஃபைல் வந்து இந்த லாஸ்ட் 10 lines வந்து நம்ம எங்கே இருக்குது எங்கே ஒர்க் ஆகுதுன்னா இது நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம். இது ஆக்சுவலாக வந்து எடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போ நீங்கள் மறுபடியும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருது இன்வாலிட் ஃபைல் வருது. மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு வேலிடான ஃபைலை கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட் 10 வேலிட் ஃபைல் வருது. லாஸ்ட் 10 lines வந்து காமிக்குது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். டெய்ல் கமாண்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த ஷெல் ஸ்கிரிப்டில் பார்த்தோம். இதுக்கு ஆப்போசிட் ஹெட் கமாண்டை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஹெட் கமாண்டை பற்றி தெரிஞ்சினாலும் அதை இந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.